ஹாய் ஹலோ குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நம்ம வந்து சாக்கோ நட்ஸ் ப்ரௌனி பார்க்க போகிறோம். நட்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த சாக்கோ நட் ப்ரௌனியில் வந்து நோ பட்டர், சுகர் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது மைதாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ப்ரௌனி ட்ரே இருந்ததுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அது கூட இந்த ரொம்ப அடி பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஆயில் வந்து நம்ம இது மாதிரி ஊற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இது சுகர் ஃப்ரீ பவுடர்ட் சுகர் டிசையர்ஸு. நான் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எனக்கு கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸ் தான் கிடச்சிது, அதனால் சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நட்ஸ் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன நட்ஸ் போட்டிருக்கோன்னா பாதாம் போட்டிருக்கோம், முந்திரி போட்டிருக்கோம், அக்ரோட் போட்டிருக்கோம். இந்த 3 நட்ஸையும் வந்து மிக்சியில் வந்து நல்லா மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். 3 எக்ஸ் போட போகிறோம். கொக்கோ பவுடர் தேவையான அளவு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நோ ஆடட் சுகர் மில்க் சாக்லேட் இது நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர் அவன் பேஸ்டு எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து பட்டர் போடாததுனால சன்ட்ராப் ஆயில் எடுத்திருக்கேன். எலிஜிபிள் ஆயில் கொஞ்சோண்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி பார் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் ஃப்ரீ சாக்லேட். இது வந்து நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸில் கிடைக்கிது சென்னையில். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதை வந்து நான் இப்போ பிரேக் பண்ணுறேன். இதை வந்து அவனில் வந்து 1 minute வைக்க போகிறோம். ஸோ தென் இந்த சாக்லேட்ஸ் வந்து அப்படியே இதில் கரைஞ்சிடும். இந்த சாக்லேட்ஸ் வந்து நம்ம இப்போ அவனுக்கு போட்டு இதை அப்படியே இந்த போலை வந்து அவனில் 1 minute வைக்க போகிறோம். ஸோ தேட் வந்து இந்த சாக்லேட்ஸ், இந்த சாக்கோ சிப்ஸ், இந்த ஆயில் எல்லாமே சேர்ந்து மெல்ட் ஆகும். ஒன் மினிட் வச்சிடுறோம். 2 minutes வச்சுருக்கேன். இது மெல்ட் ஆகணும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விப்பர் ஒன்று, ஹேண்ட் விப்பர் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இந்த கரைச்ச சாக்கோ சிப்ஸை நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இதில் போட்டு இந்த மாதிரி நல்லா கரைக்க போகிறோம். ஸோ தேட் அந்த சாக்கோ சிப்ஸ், அந்த சுகர் ஃப்ரீ எல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். டொப்ப 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 டொப்பன்னு அடிக்கணும், திருப்பி கிடக்கணும். யாஷிகா நீ இந்த சைட் வந்துக்கோ, இந்த சைட் வந்துக்கோ. தக்ஷு நீ இந்த பக்கம் வந்துக்கோ. யாஷிகா வீடியோ எடுக்க போகிறா. ஸோ இதை நல்லா வந்து இது மாதிரி கரைக்கிறோம். சரிங்களா? இதை பிடிச்சிக்கோ. அப்படி எப்படி இதை நல்லா கரைக்கணும். இது கரைச்சி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதை நல்லா கரைக்கணும். இது மாதிரி கரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு போல் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இந்த போலில் வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம்ன்றதை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இது. போலில் வந்து
as I said நான் வந்து 3 eggs போடுறேன். நான் ஒரு இது கொடுக்குறேன். என்னன்னா நம்ம வீடியோ பண்ண விடாங்களா ப்ளீஸ். 3 eggs போடுங்க. போடணும் இதில். நான் வீடியோ எடுக்க முடிச்சிருக்கேன். நான் பேசுகிறதே எவ்வளோ யாருக்கும் கேட்க மாட்டேன். ஸோ இதில் வந்து 3 eggs வந்து எடுத்துடணும். இந்த எக்கில் வந்து இந்த 3 eggsல வந்து நம்ம இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ மாவை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ரிஃபைன்ட் மைதா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 3 cups எடுத்துக்கோங்க. 3 cups மைதா, இப்போது இந்த பேட்டரை வந்து நான் விப் பண்ண போகிறது கிடையாது, எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இதில் சோடா உப்பு சேர்க்கவே போகிறதில்ல, பேக்கிங் பவுடர் சேர்க்கவே போகிறதில்ல. ஸோ இது வந்து நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணுறோம். நம்ம ஹேண்ட் தான் நமக்கு பிளெண்டர். ஸோ வந்து நான் ஹேண்ட் பிளெண்டர் எந்த பிளெண்டரும் யூஸ் பண்ணாமல் என் கையை போட்டு தான் நான் இந்த மாவை இப்போ செய்கிறேன். ஸோ விப்பர் இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சே நீங்கள் நல்ல ப்ரௌனி செய்யலாம். வீட்டில் விப்பர் வேணும் அது வேணும்லாம் நினைக்காதீங்க. நம்ம கையில் என்ன இருக்கோ அதையே வச்சு நம்ம செய்யலாம். ஸோ இந்த பூரியை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற்றுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாக்கோ பவுடரும் சாக்கோ சிப்ஸு ரிஃபைண்ட் ஆயில் அதை போட்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீ அவ்வளோ கூட்டிகிட்டு போ, நான் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதில் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். மாவை நல்லா இது பண்ணிக்கோங்க, பைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் தேவையே கிடையாது. இதுக்கு மில்க்கும் தேவை கிடையாது, பட்டரும் தேவை கிடையாது, சோடா உப்பும் தேவை கிடையாது, பேக்கிங் சோடாவும் தேவை கிடையாது. ஏன்னா இதில் 3 eggs போட்டிருக்கோம். அதுவே வந்து நல்லா பேக் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌனி தரும். ஸோ இதை நல்லா கையாட்டியே நீங்கள் மாவை நல்லா வேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப லிக்விடாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது ப்ரௌனி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியோட சாஃப்டாக நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ட்ரேயை க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவன் ட்ரே. இந்த நட்ஸை ரெடியாக வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் இதில் போர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி போர் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ரௌனி.
ரொம்ப பாசத்தோட ப்ரௌனி செஞ்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசியம் உங்களுக்கு இந்த ப்ரௌனி பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருந்தபடியே எதுவும் இல்லைனாலும் நம்ம ப்ரௌனி செய்யலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. பட்டர் தேவை கிடையாது, வெறும் கொக்கோ பவுடர், ஆயில் இது இருந்தால் போதும். அதே மாதிரி விப்பர் நீங்கள் வாங்கி வைக்கணும் அவசியமே இல்லை. வீட்டில் இருந்த பொடியே நீங்கள் ப்ரௌனி செஞ்சு உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இது பாருங்கள், சூப்பர் ப்ரௌனி இட்ஸ் ரெடி டு பேக். நான் பேக் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அவன் பேக் 900 wattsல நீங்கள் வச்சு பேக் பண்ணலாம். ஸோ மை ஹார்ட் ப்ரௌனி இஸ் கெட்டிங் ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள். So it's going to be ready to bake. இப்போ இந்த ப்ரௌனியை எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். ப்ரௌனியை எடுத்து நம்ம அவனில் போடணுட்டு இது வைக்க போகிறோம். நல்லா பேக் ஆகி வரணும். 15 minutes பேக்கிங் டைம். 15 minutes கூட வேண்டாம், 10 minutes போதும். 10 minutes பேக்கிங் டைம், ஜஸ்ட் 10 minutes. பாருங்கள், இது 900 watts இது, அதனால் நான் 10 minutes வைக்கிறேன். ப்ரீ ஹீட்லாம் நான் பண்ணல, டைரெக்ட்லி பேக் பண்ணேன். அப்படியே உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா நான் திருப்பி ஒரு ரெசிபி பண்ணுறேன். குக்கரில் எப்படி ப்ரௌனி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பர் ப்ரௌனி, ஹார்ட் ஷேப் ப்ரௌனி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிறாங்க, ஹார்ட்டை அப்படியே லைட்டாக அப்படியே குத்துனீங்கன்னா ஒன்றுமே ஒட்டலாம் பாருங்கள். சூப்பர். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துங்க. ஓகே, பாய், டேக் கேர். இன்னொரு ஒரு நல்ல ரெசிபியோட, ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரும் சந்திக்க வரேன். Until then, it's bye from Shatri. Bye bye. Hi guys, இன்னைக்கு வேலண்டைன்னால நம்ம கேக் செஞ்சிருக்கோம். வேலண்டைன் முடிஞ்சிச்சு, அதனால நம்ம கேக் செஞ்சுருக்கோம்ல வேலண்டைனுக்காக. ஆனால் வேலண்டைனுக்காக ஏன் நம்ம ஹார்ட்டோட கேக் செஞ்சுருக்கோம்? ஏன்னா நம்ம ஒருத்தவங்க மேலே பாசம் காமிக்கிறது இதில் கொட்டி நம்ம செஞ்சுருக்கோம். அது நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம ருசியாக இருக்கும் guys. நிஜமாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், லவ்லி ப்ரௌனி. ஆனால் இதோட பேர் சாதாரண பேர் ப்ரௌனி தான். ஆனால் நான் லவ்லி ப்ரௌனின்னு வச்சுருக்கேன், ஏன்னா வேலண்டைனுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட அன்பை காமிச்சுக்கணுன்னா அவங்கக்கிட்ட இதை கிஃப்டாக கொடுக்கலாம் வேலண்டைனுக்காக. அதனால smash that subscribe button, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல அமுத்துங்க, கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ், டெசர்ட் வீடியோஸ்லாம் பார்க்க தான் நான் நோட்டிஃபிகேஷன் பெல்ல அமுத்த சொல்கிறேன். பை பாய். இந்த காதலுக்காக நம்ம இதை எண்ட் பண்ணிக்கிறோம், அந்த அன்புக்காக நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி அன்பை நீங்கள் யார்கிட்டனா காமிங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸில் அனுப்புங்க, எது வேணாலும் நீங்கள் யார்கிட்ட இது பண்ணியிருக்கீங்க, யார்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களோ அது கமெண்ட்ஸில் அனுப்புங்க. பை பாய்.